ஜோதிட அன்பர்களுக்கு 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் தற்போது பார்க்க இருப்பது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான அந்த 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றத இப்போதைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே வேத ஜோதிடத்துல பார்க்கும்போது, அதாவது தமிழ் கலாச்சார முறைப்படி தான் நம்ம ஜாதகன்றது பார்ப்போம். ஆக இதுல எப்படி நம்ம ஆங்கில வருடங்களை வச்சு நம்ம கணக்கிட்டு அதுல அதற்கான பலன்களை எப்படி சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான அந்த 12 மாதங்களை நம்ம கணக்கிட்டுக் கொள்வோம். அந்த 12 மாதங்கள்ல நடக்கிற அந்த கிரக பயிற்சிகளை மையமா வச்சுதான் இந்த பலன்களை நம்ம சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்கள் தான். இது உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க பார்க்கணும்னா உங்களோட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கணும்னா உங்களோட பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் நமக்கு தேவை. அப்படி யாராவது நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா இந்த 2024ஆம் வருடம் அப்படின்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஆக இந்த காலகட்டங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய டிவோர்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த தாம்பத்திய பிரச்சனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் அந்த சித்தர்கள் முனிவர்கள் சம்பந்தப்பட்ட இறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நமக்கு அவசியம் தேவை. சித்தர்கள் வழிபாடு, ஆலமரம் சம்பந்தப்பட்ட ஊஞ்சல் சம்பந்தப்பட்ட இந்த வழிபாடெல்லாம் நம்ம பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருவாகப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்ப ரிஷப ராசிக்கு இடம்பெயரும் போது, ரிஷபம் என்று வந்துட்டாலே கிட்டத்தட்ட சுக்கரனோட இது, அது ஒரு பெண் கிரகம் சம்பந்தப்பட்ட இடத்தை சொல்லக்கூடியதுதான். சுக்கரன் வந்துட்டாலே பெண் கிரகம் சம்பந்தப்பட்டது. ஆக அந்த குருவாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதங்கள் மேலாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாகவே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது பெண்களுக்கு, அதாவது திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பெண்களுக்கான ரொம்ப அற்புதமான காலகட்டம் சொல்றது மட்டுமல்லாது பொன் நகை வைரம் வைடூரியம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஏதாவது ஒரு புட்டு நகையாவது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஸ் நிறைய வரும் இந்த பெண்களுக்கு. 2024ஆம் வருடம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாகவே உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சனி போறதும், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல ராகு போறதும், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல கேது போறதும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல கேது போறது எந்த மாதிரியான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இப்பதான் உங்களோட உடல் சம்பந்தப்பட்ட நோய் நொடி சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேது இருக்காரு. கேது என்பது வந்துட்டாலே கிட்டத்தட்ட மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்களில் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழ் முறைப்படி, அதாவது சித்த மருத்துவ முறைப்படி நீங்க சிகிச்சை மேற்கொள்ளும் போது அதற்கான பலன்கள் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல குரு போறாரு. குருவாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல போகும்போது எந்த மாதிரியான பலன்கள் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி தெரியாத வேறு பாஷை பேசக்கூடிய அந்த மனிதர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வர ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக அந்த குருவாகப்பட்டவர் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட வீட்டுக்கு குடி போறாரு. அப்ப 2ஆம் இடம் என்றது தனஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த குருவாகப்பட்டவர் அந்த சுக்கரன் என்ன வந்துட்டாலே பொன் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவன் தான். அந்த சுக்கரனோட வீட்டுக்கு இந்த குருவாகப்பட்டவர் போகும்போது, பர்டிகுலரா சுக்கரன் பெண் கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்ப சுக்கரனோட வீட்டுக்கு இந்த குருவாகப்பட்டவர் போகும்போது பொன் பொருள் சேர்க்கை ரொம்ப அற்புதமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனத்துல எந்த குறைபாடுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாமே ரொம்ப அற்புதமா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு கூட்டு நகையாவது வாங்கி வச்சிடணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் பெண்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கான ஒரு ஏறுமுகமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல. மேலும்
ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக அந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு போறாருன்னு சொல்றேன் இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல மேலும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க எதாவது தேடி போறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல போகும்போது மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான கல்வி பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாது வியாபாரிகளுக்கும் நல்ல விதமான ஏறுமுகமான காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தன்வந்திரி வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. தன்வந்திரி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்துல விநாயகர் வழிபாடும் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இந்த 2024ஆம் வருடம் மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம்.